ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு கார் டிரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து சவாரியும் அவங்க இடத்துல வந்து இறங்கிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு மறுபடியும் ட்ரைவ் பண்ணுன்ற போது நம்ம காயத்ரி வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு என்ன விஷயம் சொல்லு, எதுக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எத்தனை தடவைங்க நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஆனால் நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, வேலையே இருந்தேன் அதனால தான் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேலைலாம் இன்றைக்கி இல்லைங்க, ஆனால் நேற்று இருந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். பார்ட்டியிலேருந்து வர நீங்கள் வெளியே கிளம்பி உங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை எவ்வளோ கிண்டல் பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் காயத்ரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சரி வேலை இருந்துச்சு அதனால தான் கிளம்பி போனேன். இங்கே பாரு, நீ என்னடனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்ருக்க. ஆமாம், நீங்கள் எனக்கு பாய் ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் அந்த நினைப்போடலாம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண கிடையாது. நான் ஃபோன் பேச ஆரம்பிச்சதே வெறும் ஃப்ரெண்டுன்றதுனால தான், பாய் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சரி சரி, நான் உங்கள் தம்பிக்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கும் போதே நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் நான் ஃபோன் நம்பரை வாங்கியோ உங்ககிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். நீங்களும் என்கிட்ட நீங்கள் அப்படி தான் பேசுனீங்க. ஆனால் இப்போ என்னாச்சுன்னே தெரியல, நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை நான் உண்மையாகவே லவ் பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு, இது ரொம்ப தப்புங்க. உங்களுக்கு என்னங்க வயசாகுது, நீங்கள் இப்போ தான் காலேஜ் படிக்கிறீங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் சாதாரண கார் டிரைவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களை உண்மையாகவே லவ் பண்ணுறேன், நீங்களும் என்னை லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கண்டிஷனுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சோழன் இருந்துட்டு ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நடேசன் இருந்துட்டு படுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம நிலாவும் வீட்டுக்கு வராங்க. அங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாத்திரை போட்டிங்களா, கஞ்சி குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நடேசனும் இருந்துட்டு, நான் எல்லாமே பண்ணியாச்சு, நீ எதுக்குமா என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சும்மா இருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் டீ எடுத்துகிட்டு வந்து நம்ம சோழன் சோழனுக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவரோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தாங்க ஃபோன் பண்ணுறேன், என்ன விஷயம், எதுக்காக ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டெர்மாமீட்டர் ஒன்று வாங்கிட்டு வரலான்னு சொல்லியிருந்தாங்க, ஃபோன் பண்ணேன். எதுக்கு அது, இவருக்கு ஃபீவர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணல, அதுக்காக தான், அது ரொம்ப முக்கியம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் இருந்துட்டு, அண்ணனோட ஃபோனு ஃபுல் சார்ஜரில் தான் இருக்குது, ஆனால் ஏன் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டிருக்குன்னு தெரில, ஏதோ சம்திங் ஃபிஷ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லா தாண்டா பேசுவேன், கடைக்கு போக சொன்னால் மட்டும் போக மாட்டேன், நானே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, நானே போயிட்டு வரேன், போக மாட்டேன்னு சொன்னீங்க, நீங்களா போகிறேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் சொல்கிறேன், நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிலா இருந்துட்டு பல்லவன் கிட்ட போயிட்டு, ஜஸ்ட்டு பாஸ்க்கு மட்டும் படிக்காத, கலெக்டருக்கு படி, தனியாக கார் கொடுத்துருவாங்க, எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும், பெரிய வீடு கூட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அண்ணி, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் பல்லவனும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சோழன் இருந்துட்டு டெம்பரேச்சர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நிலாவும் செக் பண்ணி பார்க்குறாங்க. என்ன அங்கிள் இவ்வளோ காய்ச்சலாக இருக்குது, பேசாமல் நம்ம கிளினிக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நாம்ளே மாத்திரை போட்டிருக்கேன், கஞ்சி குடிச்சிருக்கேன், கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டியை பார்க்குறதுக்காக நம்ம வானதி நேராக கடைக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, வா வானதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி, நீ போய் கையை வந்து கழுவிட்டு வா, நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன, நீ போய் கழுவிட்டு வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக போய் பாண்டியும் கையை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் புட்டு செஞ்சுருந்தாங்க, அதனால்
நானும் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாரி நம்ம வானதி வந்து சொல்லிடுறாங்க. ஆமா, விஷம் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்களே உங்க வீட்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது உனக்குன்னு தெரியாது. என் அண்ணனுக்காக செஞ்சது. அதனால அப்படி எதுவும் இருக்காது. உனக்குன்னு செஞ்சிருந்தா கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா அத சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்ணன் வந்து பார்க்குறாங்க. கடை மாரி எதுவும் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. கடைய பார்க்கவும், என்ன இங்க ஒரு ரொம்ப அதிசயமா இருக்கு. 2 பேரும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது தெரு போன வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா, இப்ப என்னடான்னா, நீங்களும் உட்காந்து செம்ம ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சண்டையெல்லாம் ஒண்ணும் வரவே வராது. நான் இனிமே சண்டையும் போடவும் மாட்டேன். ஏன்னா, நான் பழையபடியா ஆயிட்டேன். நான் பாண்டிக்கிட்ட பேச மட்டும் தான் செய்வேன். சண்டையெல்லாம் போடவே மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணன் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுனால கண்ணனை வந்து போய் கடைக்கு போயிட்டு இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன வெளியில் அமுச்சிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனும் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. நாக்கு வேற ஊறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து சொல்லவும் பாண்டி இருந்துட்டு இந்தா நீயும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் அதுவும் கொடுத்து விடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கண்ணன் ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம வானத்தை இருந்துட்டு அம்மா உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானதி வந்து பாண்டிக்கிட்ட கேட்கவும் என்னடி கேட்குற? ஆமாம் பாண்டி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்குறேன். அதே என்ன நீ கேட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த மெரினா பீச் இருக்குல்ல அந்த அளவுக்கு நான் பிடிக்கும்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் என்ன உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாண்டி இருந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை உங்கள் வீட்டை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாண்டி இருந்துட்டு இது என்னடி கேள்வி, அதே ஒரு ஓட்டை வீடு உன்னைத்தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் வீடுனா வீட்டை கேட்கல, வீட்டு ஆளுங்களை கேட்டேன். உங்கள் வீட்டு ஆளுங்களை பிடிக்குமா இல்லை என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் வீட்டு ஆளுங்களை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வானத்தை இருந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா நான் உன்னை தான் பிடிக்கும்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், என்னை எந்த அளவுக்கு உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? எவ்வளோ திட்டினாலையும் இன்னைக்கு அடுத்த நிமிஷமே இங்கே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. இதுலேருந்தே தெரியலையா என்ன உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. சரி, என்ன பிடிக்குமா இல்லை உங்கள் அண்ணனை பிடிக்குமா? ஏதாவது சப்போர்ட் பண்ணுனா கூட உங்கள் அண்ணன் பக்கம் சப்போர்ட் பண்ணுவியா இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாண்டி இருந்துட்டு இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் சொல்லவே மாட்டேன். சொன்னால் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். இப்போ தான் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கேன். சாப்பாடும் இப்போ தான் கொடுத்துருக்கேன். அது ஒன்றும் தொண்டைக்குள்ளே கூட இறங்க கூட இல்லை. அதுக்குள்ளே சண்டைக்கு வந்து நிற்காத. ஒருவேளை உனக்கு என் கூட பேசுகிறத விட என் கூட சண்டை போடுறதும் உனக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய், என்னதான் உனக்கு பிரச்சனை? இங்கே பாரு, அந்த ஆன்சரு உனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம். அதுக்கு எங்களை விட்டால் வேறு யாரையும் தெரியாது. அதனால எனக்கு என் அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தியா உன் முகம் மாறிடுச்சு. இதுக்காக தான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இதுவே போதும். ஒரு வார்த்தைக்காக எனக்காக கூட இவன் உன்னை பிடிக்கணும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட முகமே மாறி போச்சு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.